ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெற்றி நிலைப்பாடு யூடியூப் சேனலுக்கு உங்களை அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இளைஞர்களின் மாபெரும் சக்தி அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஒரு மனுஷன் சாதிக்கணும் அப்படின்னா எந்த வயசில் வேணாலும் சாதிக்கலாம். ஆனால் ஒரு அதீதமான ஆற்றலும், ஒரு அதீதமான சிந்தனையும், ஒரு அதீதமான துணிச்சலும் எந்த வயசில் இருக்கும் அப்படின்னா 20லேருந்து 30க்குள்ளே தான் இருக்கும். இந்த வயசை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் பெருசாக சாதிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வெறும் கனவாகவே போயிடும். ஏன்னா அந்த வயசை தாண்டின பெரும்பாலான பேருக்கு சாதனை எல்லாம் வெறும் கனவாகவே வாழ்க்கையில் முடிஞ்சு போச்சு. இளைஞர்களே, தயவு செய்து நீங்கள் இந்த வயசை மிஸ் பண்ணிடாதீங்க. வெறும் பொழுதுபோக்கு, கேலி, கிண்டல், என்ஜாய்மெண்ட்டு இப்படின்னு டைமை வேஸ்ட்டு பண்ணாதீங்க. ஆக்கப்பூர்வமாக நேரத்தை பயன்படுத்துங்க. உங்கள் ஃப்யூச்சரில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கே முடிவு செய்யுங்க. ஒரு கோலை செட் பண்ணுங்கள், ஒரு லட்சியத்தை உருவாக்குங்க. அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அது மேலே ஃபோக்கஸ் வைங்க. நீங்கள் நினைக்கலாம், இது என்ஜாய் பண்ணுற வயசு, இந்த வயசை விட்டுட்டா வேறு எந்த வயசில் என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு. ஆனால் உண்மையிலேயே இந்த வயசில் கிடைக்கக்கூடிய எனர்ஜி வேறு எந்த வயசுலேயுமே கிடைக்காது. சுறுசுறுப்பு, வேகம், எதையும் செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு துணிச்சல், ஒரு தன்னம்பிக்கை, ஒரு விடாமுயற்சி, இதெல்லாம் 100% இந்த வயசில் தான் கிடைக்கும். இந்த இளைய வயசில் விட்டுட்டீங்க அப்படின்னா அதற்கப்புறம் உங்களுக்கு இதற்கான வாய்ப்புகளே கிடைக்காம போயிடும். ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் வந்துடும், நிறைய சுமைகள் வந்துடும். நீங்கள் தனியாக ஃப்ரீடமாக உங்கள் சிந்தனையை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்காம போகலாம். இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் தான் யாருன்னு அடையாளப்படுத்துறதுக்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அது இந்த வயசுக்குள்ளே தான், 20லேருந்து 30க்குள்ளே தான். இந்த இளைய பருவத்துக்குள்ளே இந்த உலகத்துக்கு தான் யாருன்னு காட்டுறதுக்கான விதையை அவன் மனசுக்குள்ளே நட்டே ஆகணும். ஏன்னா இப்போ இருக்கிற டெக்னாலஜி எந்த ஒரு மனிதனையும் சுயமாக சிந்திக்கிறதுக்கே நேரம் கொடுக்கறதில்ல. சும்மா இருக்கிற எல்லா நேரத்தையுமே இந்த டெக்னாலஜி சுரண்டி எடுத்துருது. இதை தாண்டி ஒரு இளைஞன் அவன் மனசுக்குள்ளே அவன் லட்சியத்துக்கான விதையை நட்டுட்டான் அப்படின்னா நிச்சயமாக அது என்றைக்காவது ஒரு நாள் மரமாக ஆகியே தீரும். நீங்கள் நினைக்கலாம், அதையெல்லாம் நான் ஏன் இப்போ செய்யணும், எனக்கு தேவையான அனைத்து விஷயங்களுமே என்னுடைய ஃபேமிலி எனக்கு செஞ்சு தராங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உண்மைதான். ஆனால் பிற்காலத்தில் அந்த ஃபேமிலிக்கு நன்றி கடனாக திரும்ப நீங்கள் செய்ய வேண்டியது வரும். அது மட்டும் இல்லை, உங்களுக்குன்னு தனியாக ஒரு ஃபேமிலியும் வந்துடும். ஓகேங்களா? அதனால் அதை பற்றி இப்போவே யோசித்து நீங்கள் அந்த பாதையில் உங்கள் வாழ்க்கையை திருப்புங்க. உங்கள் லட்சியத்தை நோக்கி நீங்கள் செயல்படுங்க. உங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் என்னவா ஆகணும் அப்படிங்கிறத இப்போவே முடிவு பண்ணி அதை நோக்கிய பயணமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இந்த வயசுலேயே உருவாக்குங்க. இந்த வயசில் நீங்கள் வெறும் பொழுதுபோக்குக்காகவே நேரத்தை வீண் அடிச்சிங்க அப்படின்னா இது போன்ற பொன்னான நேரம், இது போன்ற சுதந்திரமான நேரம் திரும்ப உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் வரலாற்றை புரட்டி பாருங்கள். வாழ்க்கையில் பெருசாக சாதித்த எல்லாருமே அவங்க சாதனைக்கான விதை அவங்களுடைய இளமை பருவத்திலேயே விதைச்சிருப்பாங்க. ஆனால் இன்றைய கால இளைஞர்களுக்கு அதை பற்றின சிந்தனை பல பேருக்கு சுத்தமாக கிடையாது. முழுக்க முழுக்க இன்டர்நெட்டிலேயே முழுகி போய் என்டர்டெயின்மெண்ட்டிலேயே வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக தொலைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதே இன்டர்நெட்டில் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குது. வாழ்க்கையில் முன்னேறதுக்கு வழிகாட்டிகள் நிறைய இருக்குது. சொந்தமாக தொழில் எப்படி தொடங்கிறது, பணம் எப்படி சம்பாதிக்கிறது, ஆன்லைன்லேயே பணம் எப்படி சம்பாதிக்கிறது, வாழ்க்கையில் முன்னேறது எப்படி, பெருசாக சாதிக்கிறது எப்படி அப்படின்னு மோட்டிவேஷன், தத்துவங்கள், கருத்துக்கள், கதைகள், அனுபவங்கள்னு இப்படின்னு நிறைய இருக்குது. ஓகேங்களா? அதையெல்லாம் பார்த்து நம்மளே எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறத, செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு நாளும் நம்மளே கொஞ்சமாக செதுக்கி ஒரு நாள் இந்த உலகத்து முன்னாடி வைரம் போல் அப்படியே ஜொலிக்கணும். இப்படி ஒரு வைராக்கியம் ஒவ்வொரு இளைஞர்கள் மனசுலேயும் வச்சாதான் அவங்க வாழ்க்கையிலேயே உருப்பட முடியும். இல்லைன்னா வாழ்நாள் முழுவதும் 10,000க்கும் 20,000க்கும் கம்பெனியாக ஏறி இறங்கணும் வேலைக்காக. வரும் காலங்களில் 50,000லேருந்து 1,00,000 ரூபா வரைக்கும் மாதம் சம்பாதிச்சா மட்டும்தான் ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணவே முடியும்.
இதை மனசில் வச்சுக்கிட்டு இப்போவே அதற்கான அடித்தளத்தை போடுங்க. விளையாட்டுத்தனமாக இருக்காதீங்க, அப்புறம் வாழ்க்கையே விளையாட்டாக போயிடும். ஏன்னா இன்னைக்கு குடிக்கிற தண்ணி முதல் கொண்டு பணம் கொடுத்து தான் வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. இன்னும் ஃப்யூச்சரில் மூச்சு காற்று கூட காசு கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். காலமும் அப்படி தான் நகர்ந்து போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஆரம்பத்தில் பஞ்சபூதங்கள் எல்லாம் பொது உடைமையாக தான் இருந்துச்சு. இப்போது நிலங்கள் எல்லாம் அரசு உடைமையாக ஆயிடுச்சு. ஆகாயம் எல்லாம் நாட்டு உடைமைகளாக ஆயிடுச்சு. ஏன்னா ஒவ்வொரு நாட்டுக்கு மேலேயும் விமானமோ வேறு ஏதோ அனுமதியின்றி பறந்தால் சுட்டு தள்ளிடுவாங்க. இப்போது தண்ணீர் எல்லாம் தனி உடைமையாக தனியார்களுக்கு சொந்தமாக ஆயிடுச்சு. ஃப்யூச்சரில் சுத்தமான காற்று அப்படிங்கிற பேர்லேயும் காற்றையும் தனி உடைமையாக ஆக்கிடுவாங்க. சுத்தமான ஆக்சிஜன் வேணும்னா காசு கொடுத்து தான் வாங்க வேண்டிய கட்டாயமும் வரலாம். புரிஞ்சுக்கோங்க இளைஞர்களே, லைஃப்பை கொஞ்சம் சீரியஸ்னஸாக எடுத்துக்குங்க. விளையாட்டுத்தனத்தெல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி ஓரமாக வச்சுட்டு வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பையும் வழியும் தேடுங்க. எல்லையில்லா சக்தி இந்த இளைய பருவ சக்தி. இந்த சக்தியை பயன்படுத்தி ஒவ்வொரு இளைஞருமே ஒரு சரித்திரத்தையே படைக்க முடியும். அதனால தான் வயதில் மூத்தவர்கள் கூட ஏதாவது வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அவங்க பார்வையெல்லாம் இளைஞர்கள் மேலே தான் இருக்கும். இளைஞர்களை வச்சு தான் அவங்க பெருசாக சாதிக்க முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் தேசப்பற்றாக இருந்த சுபாஷ் சந்திர போஸ், சுவாமி விவேகானந்தர், ஐயா அப்துல் கலாம் அவர்கள் கூட தேசத்தின் வளர்ச்சிக்காக இளைஞர்களையே முன்னிறுத்தினாங்க. இப்போ இருக்கிற அரசியல் கட்சிகள் கூட அவங்க கட்சியை துடிப்பாக வச்சுக்கிறதுக்காக இளைஞர் அணின்னு எல்லா கட்சியிலையுமே ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருப்பாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இளைஞர்களே, இந்த இளைஞர் பருவம் அப்படிங்கிறது மிகப்பெரிய மாபெரும் சக்தி வாய்ந்த ஒரு பருவம். இதை உங்களால் புரிஞ்சிக்க முடிந்தா இப்போவே விழிச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குற இந்த நொடியே உங்கள் ஃப்யூச்சரை முடிவு பண்ணுங்கள். அதை பற்றிய அறிவும் சிந்தனையை மட்டுமே வளர்த்துக்கோங்க. தினம் தினம் அதை நோக்கிய பயணத்தில் மட்டுமே செயல்படுங்க. நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் வெற்றியை நோக்கி நடந்துக்கிட்டே இருங்க. நிச்சயம் ஒரு நாள் மாபெரும் வெற்றி உங்களுக்கு கிடைத்தே தீரும். சரி, ஓகே. நான் நிறைவாக சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், கடவுள் படைப்பில் ஒவ்வொரு மனிதனுக்குமே 3 பருவம் இருக்குது. குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம். இதில் குழந்தை பருவம்னு பார்த்திங்கன்னா 18 வயசு வரைக்குமே ஒரு குழந்தை பருவம் தான். அது வரைக்குமே இந்த உலகத்தோட அனுபவம் பெருசாக எதுவும் புரியாது, விவரங்கள் அவ்வளவும் தெரியாது. வாழ்க்கை முறை புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த வயசில் லைஃப்பை பற்றி, ஃப்யூச்சரை பற்றி பெருசாக சிந்திக்கிறதுக்கான மெச்சூரிட்டியே இருக்காது. அதே சமயத்தில் 30 வயசுக்கு மேலே முதுமையை நோக்கி போகிறதுனால பொறுப்புகள் நிறைய வந்துடும். அவங்களுக்குன்னு ஒரு தனி ஃபேமிலி வந்துடும். சுமைகள் நிறைய ஆகிடும். சுதந்திரமாக பெருசாக செயல்பட முடியாது. ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு நினச்சா கூட கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை தான் இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டால், பொருளாதார நெருக்கடி நிறைய இருக்கும். புதிய புதிய உறவுகள்லாம் தோன்றி இருக்கும். அவங்களுக்கெல்லாம் சம்பிரதாய செலவுகள்னு நிறைய இருக்கும். இதையெல்லாம் தாண்டி உங்கள் கனவுகளையும் லட்சியங்களையும் ட்ரீம் லைஃப்பையும் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கடினமான விஷயம். அதனால் இந்த இடையில இருக்கிற இளமையான இளைஞர் பருவம் மட்டும்தான் ஓரளவுக்கு மெச்சூரிட்டி வந்துடும். இந்த உலகத்தை புரிஞ்சிக்க முடியும். பணம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம நினச்ச விஷயங்களை சாதிக்க முடியும். என்ன பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதை முயற்சி பண்ண முடியும். அதே சமயத்தில் ஃபேமிலியிலையும் நம்மக்கிட்ட பெருசாக எதிர்பார்ப்பு இருக்காது. அதனால் நம்ம என்ன ஒன்றாலும் சாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அந்த வயசில் மட்டும்தான் கிடைக்கும். இந்த வயசை, இந்த இளமை பருவத்தை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா காலம் ஃபுல்லாக கஷ்டப்பட வேண்டியது வரும். ஓகேங்களா? இப்போவும் நம்ம கண்கூடாக பார்க்குறோம். 70 வயசு, 80 வயசு, 90 வயசெல்லாம் வாட்ச்மேன் வேலை பார்க்குறவங்க நிறைய பார்க்குறோம்.
இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இளமை பருவத்தை கோட்டை விட்டதுனால தான். ஓகேங்களா? அதனால தான் அருணாச்சலம் படத்தில் அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா என்ற பாட்டில் ரஜினி சார் சொல்லியிருப்பார், இளமையில் உழைப்பவன் முதுமையில் சிரிக்கிறான், இளமையில் படுத்தவன் முதுமையில் தவிக்கிறான்னு. புரிஞ்சுக்கோங்க இளைஞர்களே, இந்த இளமை பருவம் மிக மிக முக்கியமான பருவம். உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரே பருவம் இந்த இளமை பருவம்தான். இந்த பருவத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தலை அப்படின்னா உங்கள் வாழ்க்கையே வேற ஒருத்தர் சரியாக பயன்படுத்தி அவங்க முன்னேறி போய்கிட்டே இருப்பாங்க. உங்களை நீங்கள் இந்த வயசில் பயன்படுத்தி நீங்கள் முன்னேறல அப்படின்னா உங்களை பயன்படுத்தி நிச்சயமாக வேறு ஒருத்தர் முன்னேறி போய்கிட்டே தான் இருப்பாங்க. அது எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே கண்கூடாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. விழிச்சிக்கோங்க, பிழைச்சிக்கோங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே இளைஞர்களோட பவர் இன்னும் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு தகவலோடு சந்திப்போம். மிக்க நன்றி.